பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போகலாம். ஃபிஷ் பால் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு 11 பீஸ் அளவுக்கு நான் மீன் எடுத்திருக்கேன். நல்ல துண்டு மீனா. பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூள், மஞ்சள் தூள், பட்டர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா நம்ம பிரெட்டை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போது நான் எடுத்து வச்ச மீனெல்லாம் அந்த தண்ணியில் மீனை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். மீன் நல்லா வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம மீனில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு வெறும் சதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், முள்ளு தனியாக மீன் தனியாக நம்ம பிரித்து எடுத்துட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிட்டு வருது. 2 ஸ்பூன் நான் எடுத்து வச்ச பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகிட்டு வருது. இப்போது நான் பொடியாக சாப் பண்ண ஒரு முழு பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாவும் மல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நான் இந்த ஃபிஷ் பால்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பவுலில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கெட்டியாக நம்ம இதை கரைச்சிக்கலாம். மீன் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்னதாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு சின்ன பால்ஸாக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபிஷ் பால்ஸ்லாம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது இந்த பால்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுது. இப்போது இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் பால்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் பால்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.